தினமொரு வேத வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். சங்கீதம் 54 அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காண கர்த்தர் நமக்கு பலன் தந்தார். சங்கீதம் 54 கடைசி வசனத்திலே அவர் என்னை விடுவித்தார் என்று வாசிக்கிறோம். God delivered me. ஆண்டவர் என்னை விடுவித்தார். தாவீது பக்தன் சொல்லுகிறார், எல்லா நெருக்கத்தில் இருந்தும் கர்த்தர் என்னை விடுவித்தார். அன்பான குடும்பத்தின் மக்களை, தாவீது பக்தனை மாத்திரமல்ல, நம்மையும் விடுவிக்கிற ஆண்டவர் தான் நம் ஆண்டவர். ஒருவேளை பலவிதமான பிடியிலே நாம் சிக்கி தவிக்கலாம், பலவிதமான போராட்டங்களிலே சிக்கி தவிக்கலாம், பலவிதமான மனக்குழப்பங்களிலே நாம் சிக்கி தவிக்கலாம். சிலர் செய்கின்ற தீமையான காரியங்களின் நிமித்தமாக நாம் பாதிக்கப்பட்டு விடுதலை பெறாதபடி, வழி தெரியாதபடி திகைத்து காணப்படலாம். வேலை ஸ்தலங்களிலே விடுதலை இல்லாதபடி சுமையை சுமந்து கொண்டு காணப்படலாம். குடும்ப வாழ்விலும் அதே போலதான் பலவிதங்களிலே பாரத்தோடு நாம் வாழலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கவலைப்படாதிருங்கள், நான் உங்களை விடுவிப்பேன். நான் நிச்சயமாய் உங்களை விடுவிக்கிற ஆண்டவர். நாம் செய்ய வேண்டிய பணி அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரையே நம்ப வேண்டும், அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமாய் நம்மை விடுவிப்பார். மிகப்பெரிய விடுதலையை நாம் பெறப்போகிறோம். இந்த நாளிலே நிச்சயமாய் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நாம் காணப்போகிறோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்கிற கட்டுகள், போராட்டங்கள், மனபாரங்கள், கடன் பிரச்சனைகள், கண்ணீரின் அனுபவங்கள், இவை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்க வேண்டுமா கெஞ்சுறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.